ஐயா, தமிழக முதல்வருக்கு இந்த கல்லிடை முருகத்தாத்தாவின் ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு கேள்வி. நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் திமுக ஜெயிக்கலைன்னா மாவட்ட பொறுப்பாளர்களெல்லாம் பதவி இழப்பார்கள் அப்படின்னு பத்திரிகையில செய்தி படித்தேன். ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு, பிறகும் சந்தோஷமா இருந்துச்சு. இது நல்ல எச்சரிக்கையான நடவடிக்கை அப்படின்னு. இந்த தென்காசி மாவட்டத்தில் ஒரு பொறுப்பாளர், ஒரு பகுதிக்கு பொறுப்பாளர், மொத்த மாவட்டத்துக்கும் பொறுப்பாளர் இல்லை, ஒரு பகுதிக்கு பொறுப்பாளர் ஒரு இந்திய பாரத பிரதமரை தீர்த்து கட்டணும்னு பேசியிருக்கார பொது வெளியில. இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க இந்த மாதிரி பேசுறவங்களையும் அந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்களையும் தான் உங்க கட்சியில மாவட்ட பொறுப்பாளரா நியமிப்பீங்களோ? எப்படி? இது எந்த விதத்துல நியாயம்? நரேந்திர மோடி பிடிக்கோ பிடிக்கலையோ, எனக்கெல்லாம் பிஜேபி கட்சியெல்லாம் பிடிக்காது. எல்லாரும் என்ன சங்கியும்பா. நான் தீவிர இந்து மத பற்றாளன். அந்த பிஜேபியை எனக்கு பிடிக்காது. ஆனா இந்த நாட்டினுடைய பிரதமர், ஒரு மிகப்பெரிய வல்லரசு தேசத்தின் பிரதமரை சும்மா சாதாரணமா தீர்த்து கட்டணும், அப்பதான் நிம்மதினா? தென்காசியில என்ன வார்டு கவுன்சிலரா அவரு? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பேச்சு. ஐயா, நீங்க அவரை உடனே பதவியை விட்டு நீக்குங்க. காவல்துறை உடனே அவரை கைது செய்யணும். நாட்டோட பிரதமரை தீர்த்து கட்டணுங்க, அப்புறம் பிரதமரை தீர்த்து கட்டணும்பா, அப்புறம் பாதுகாப்பு அமைச்சரை தீர்த்து கட்டணும்பா, அப்புறம் ராணுவ தளபதியை தீர்த்து கட்டணும்பா. இவன் ஒரு அயல் நாட்டு தீவிரவாதி, இவனை உடனே கைது செய்யணும். இல்லைன்னா அது மிகப்பெரிய விளைவு தேர்தலில் உங்களுக்கு ஏற்படும். இதுக்கு நீங்க விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவங்களை கட்சியில வைக்காதீங்க ஐயா. உங்க மேல இருக்கிற நல்ல மதிப்பு கெட்டு போயிரும். இவன் உங்க கட்சை வளர்க்க மாட்டான், இவன் உங்க கட்சை குழி தோண்டி புதைச்சிருவான். இவனெல்லாம் உடனே மாவட்ட பொறுப்பாளர் பதவியிலிருந்து நீக்குங்க.